శ్రీగురుభ్యో నమ. తలచినంతనే కార్యము తలపడదు, ప్రయత్నమున్నగాని ఫలము లేదు, పిరికివానికెందు జయము కలుగబోదు, விஸ்வதாபிராம வினுரவேம. என்ன இது தெலுங்கு பத்தியமானது. வேமனான்னு ஒரு பெரிய கவி, அவர் யோகின்னு கூட சொல்லலாம். ஆந்திராவில் ரொம்ப பிரசித்தம் அவர் நிறையா இந்த மாதிரி 4 வரி இந்த பத்தியங்கள் நிறைய சமுதாயத்துக்கு அவர் கொடுத்துருக்கார். சொல்லப்போனால் அருள் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட பத்தியங்கள் எல்லாத்துலேயுமே சமுதாய சிந்தனை இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய வழிகாட்டுதலும் இருக்கும் நண்பர்களே. ஆம், அப்படி தான் அவருடைய பத்தியங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு பத்தியம் தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கில். திருப்பி பாருங்களேன். தலச்சினந்தனே காரியமும் தலப்படது. நாம் நினச்ச மாத்திரத்தில் காரியம் நடக்காது. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நம்ம நினச்சா உடனே நடந்துடும், சடக்குண்டு ஒரு சொடுக்கு போட்டால் நடந்துடும். இப்போ இந்த காலத்தில் சொல்கிறாலே இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு அப்படி நினைக்காதே. நமக்கு பொறுமை வேணும். తలచినంతనే కార్యము తలపడదు, பிரயத்தனம் உன்னகானி பலமு லேது. முயற்சி செய்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். முயற்சி செய்யவில்லை என்றால் பலமு லேது, பல பிராப்தி கிடைக்காது. அடுத்தது பாருங்க. பிரிக்கிவானிக்கெந்து ஜெயமு கலுகபோது. பிரிக்குவாடு அப்படின்னா பயப்படுறவன், தயங்குறவன், செய்யலாமா வேண்டாமா, இந்த வழவழா குழகலா தலை இருக்கே, அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவனுக்கு எப்போதுமே வெற்றி கிடைக்காது. மனசில் தீவிர வேட்கை இருக்கணும், அவனுக்கு தான் வெற்றி. விஸ்வதாபிராமா வினுரவேமா. இந்த விஸ்வதாபிராமா வினுரவேமாங்கிறது அவர் பத்தியத்தில் எல்லாத்துலேயும் கடைசி வரி அமையும். மொத்தம் 4 வரி சொன்னேன் இல்லையா, 3 வரி இருக்கும், 4வது வரி காமன். விஸ்வதாபிராமா వినురవేమా. తలచినంతనే కార్యము తలపడదు, ప్రయత్నమున్న కానీ ఫలము లేదు, పిరికివానికెందు జయము కలుగబోదు. விஸ்வதாபிராமா வினுரவேமா. வாய்ப்பு கிடைத்தால் இந்த வேமன பத்தியத்தை ஒரு தடவை எல்லோரும் முயற்சி பண்ணுங்க. அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் அது கொஞ்சம் படித்து பாருங்களேன். இப்போ அது எல்லா மொழியிலும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும். நாராயணா.